பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆறுமுகத்தை ரொம்பவே கோபமா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. உடனே இதுக்கு மேலே விட்டா இவன் செத்தே போயிடுவான், அதுக்கப்புறம் தேவையில்லாத நம்ம மேலதான் பிரச்சனை வரும்னு சொல்லி முடிவு பண்ணி சஞ்சய் கூப்பிடுறாங்க. இதுக்கு மேல அடிச்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே அந்த இடத்துல இப்ப ஆறுமுகத்தோட சித்தப்பா, அதாவது நம்ம சிவாவுடைய அப்பா வராங்க. அவங்களும் வந்ததும் சரி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க சாப்பாடு எடுத்துட்டு கொடுத்துட்டீங்கல்ல, இது ஆறுமுகத்துக்கிட்ட வந்துடும், ஒரே ஒரு முறை நான் ஆறுமுகத்தை பார்த்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது, இங்க பாருங்க நான் சொல்ற பேச்சை கேட்டா அட்லீஸ்ட் இங்கேயாவது நிக்க வைப்பேன், அப்படி இல்லைன்னா என்ன பண்ண வேண்டியது உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதும் சரிங்க சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இங்க பார், இந்த சாப்பாடை சாப்பிடு, இன்னும் அடுத்த சம்பவம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் செய்ய வேண்டாமா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார், என் மேல விழுற ஒவ்வொரு அடிக்கும் நீ கண்டிப்பா பதில் சொல்லிதாண்டா ஆகணும்னு சொல்றாங்க. முதல்ல அதுக்கு நீ வெளியே போனதானே, என்னதான் உன்னால பண்ண முடியுமோ பார்த்துக்கலாம்னு சொல்லி திமுறா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிவா கிளம்பி போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போனதுமே அன்கான்சியஸ்லயே இருக்காங்க சம்பத்து. இவர் கண் முடிச்சா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே ஒரு பேஷண்ட் உடம்பு முழுக்க காயத்தோட வந்திருக்காங்க. என்னன்னு பாருங்க டாக்டர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே போய் பாக்குறாங்க. ஆமா, எப்படி இவ்வளவு அடிபட்டிருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. மாடு கிழிச்சிடுச்சு, ஆனா இதை பார்த்தா மாடு கிழிச்ச மாதிரி தெரியல, ஏதோ கத்தி வச்சு கிழிச்ச மாதிரில இருக்கு. இல்ல டாக்டர், நான் சொல்றது உண்மைதான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலுமே சிவாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கு. இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சஞ்சய் வராங்க. நேரா போயிட்டு சம்பத் கிட்ட விசாரிக்கிறாங்க. உன்னை கத்தியால குத்துனது யாருன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கத்தியால குத்துனது ஆறுமுகம் தான், அவன் தான் கத்தியால குத்துனான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சிவாவும் அதே இடத்துக்கு வராங்க. அப்ப என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக ஆறுமுகத்தை நான் கத்தியால கிழிச்சுன்னு சொல்றாங்க. உடனே சிவா, இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்படின்னா ஆறுமுகம் சம்பத்தை குத்தல, ஒருவேளை ஆறுமுகத்துக்கு காயம் இருந்திருந்தா உடம்பு முழுக்க காயம் இருந்திருக்கணும்ல, அப்படி இல்ல அப்ப ஆறுமுகம் இதை செய்யல தானேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சம்பத், ஆமா அப்படின்னு ஆறுமுகம் குத்தல, இருந்தாலுமே நான் கேஸ் போட்டு அவனை ஜெயில தள்ளி தான் ஆகணும், அப்பதான் என்னால பைரவிய கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என்ன பண்ணி விசாரிக்கணும்ன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு சிவா நேரம் போயிட்டு அந்த ரவுடி கிட்ட, நீ சம்பத்தை தானடா கத்தியால குத்துன, சம்பத் தானே உன்னை கிழிச்சா சொல்லுடான்னு சொல்றாங்க. எந்த சம்பத்தை, உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே நானு தப்பு, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சிவா பின்னாடியே துரத்தி போயிட்டு அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. சிவா பிடிச்சி உண்மை எல்லாமே நிரூபிச்சு ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வருவாங்களா? அப்படியே வெளியே கொண்டு வந்தாலும் சஞ்சயோட உண்மையான சுயரூபத்தை பைரவி தெரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.